சொல்வது? நாம் நாடும் நற்காரியங்களுக்கு இறைவன் நற்கீர்ப்பை செய்வானாக. இங்கு அனைவரும் நலம், உங்கள் நலம் அறிய ஆவல். மேலும் நீங்கள் அனுப்பிய கடிதமும் பணமும் எங்களை வந்து சேர்ந்தது. மாமா மாமிக்கு தான் உடல்நலை சரியில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களை என் தாய் தந்தையை போல் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களின் அன்பையும் பதிலையும் எதிர்பார்த்து வாழும் ஆயிஷா. ஏய், கார் தானே ஓடிட்டு இருக்கு, இத்தனை கால் பண்ணிட்டே இருக்க. ஹலோ, உங்க அக்காவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை? நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா போதும், சும்மா சும்மா போன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் 20 நாள் ஆச்சுல. எப்போதும் 3 வீக்ஸ் இங்க அம்மா வீட்டுல இருப்பேன், 1 வீக் உங்க வீட்டுல இருப்பேன். உங்களுக்கு தெரியாதா? ஏய், இன்றீங்க அத்தா கால் பண்றா, கூப்பிடுறேனா? சொல்லுங்கத்தா. நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன், சொல்லுங்கத்தா. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதத்தா. அடுத்த மாதத்துலேருந்து ஒரு 10,000 சேர்த்து அனுப்புத்தா. என்னத்த இப்படி கேட்குறீங்க? என்னாச்சுத்தா? அது அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவுலாம் அதிகமாகிட்டு இருக்கு. சாப்பாடுலாம் வெளில தான் வாங்கிட்டு இருக்கோம். சரிதான், அனுப்புறேன் கண்டிப்பா. மாதாவின் மாண்புரு காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார். நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே